இனியவை இன்றில் டாக்டர் உஷா நந்தினி அவர்கள் பெண்களுக்கு வந்து பல டிப்ஸ் வந்து எப்பயுமே அழகா கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எதனா டிப்ஸ் சொல்றாங்களா? எஸ். இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா தீர்வு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் தான். ஸோ அத பத்தி வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது PCOS பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன ஒரு ஸ்நாக்ஸ் பற்றி தான். PCOSக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லைங்களா? கண்டிப்பாக சாப்பிடலாங்க. ஸ்நாக்ஸுங்கிறது ஒரு கெடுதியான விஷயம் கிடையாது. ஆனால் என்ன சாப்பிட்ணும், அது சாப்பிடும் பொழுது ஒன்று அது நம்மளுடைய நீர்க்கட்டி பிரச்சனையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, அதை சரி பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். அதே சமயம் நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீலும் வரணும். அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து அதை சாப்பிடாதீங்க, பன்னீர் சாப்பிடாதீங்க, பால் சாப்பிடாதீங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டே பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறோம். PCOS பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ நான் என்ன தான் சாப்பிட்றது டாக்டர்? நான் ஸ்நாக்ஸு அப்படி மிட் டைமில் நான் என்ன சாப்பிட்றது? எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னா நான் என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறது என்னோட பேஷண்ட்ஸே நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இந்த தீனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்நாக்ஸுங்கிறது ஒரு கெடுதியான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. அந்த காலத்துலேருந்தே நம்மக்கிட்ட இந்த பழக்கம் இருந்திருக்கு. இதுக்கு பேரே ஒரு சிற்றுண்டி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அது எதுக்காக அப்படி வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் ஸ்நாக்ஸு. நிறைய பேர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோன்னே சாப்பாடு சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் ஸ்நாக்ஸ், தீனி அப்படின்னு சொல்கிறோம். இது எடுத்துக்கிறது நல்லது. என்ன காரணம்னா, நமக்கு அந்த வேளை உணவில் இருக்க கிரேவிங் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ நமக்கு அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இல்லை சாப்பிட்ற குவான்டிட்டி வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் போய்கிட்டே இருக்குது, பத்தவே மாட்டேங்குது, இன்னும் சாப்பிடலாம்னு தோணிகிட்டே இருக்குங்கிற அந்த உணர்வை வந்து மாற்றக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது வந்து இந்த PCOSல நம்ம சொல்லக்கூடிய இப்போ ஸ்நாக்ஸ் தான். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வந்து அப்போ டாக்டரே ஸ்நாக்ஸ் சாப்பிட சொல்லிட்டாங்க, அப்போ என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆயில் ஃபுட்ஸு அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம சொல்லலை. ஜங்க்ஸ் ஃபுட் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லலை. நம்ம சொல்கிறது வந்து ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கணும், அதே சமயம் அது PCOSை குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்வீட்ஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்வீட் எடுக்கும் பொழுது இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அளவும் அதிகரிச்சிடும், நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டோட குவான்டிட்டியும் அதிகரிச்சிடும். அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸோட குவான்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே ஒரு டாக்டர் ஸ்நாக்ஸ் சாப்பிட சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம வந்து ஒரு சிப்ஸ் பேக்கெட் அப்படியே உரிச்சு வச்சு சிப்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்றோம். அப்படி கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஸ்நாக்கோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் கலோரிஸ்க்குள்ளே இருக்கணும். 100 கலோரிஸ் தான், அதுக்கு மேலே அது போயிடக்கூடாது. நம்ம சாப்பிட்றோம், அந்த ஸ்நாக்காக இருக்கணும், ஆனால் அது 100 கலோரிக்குள்ளே தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு தீனியாக இருக்கும், சிற்றுண்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த ஸ்நாக்ஸ் பேக்கில் கண்டிப்பாக நீங்கள் நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை படிக்கணும். அதில் வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எவ்வளோ இருக்குது, மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எவ்வளோ இருக்குது, டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் எவ்வளோ இருக்குது, கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்குது, ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது, அந்த ஃபேக்டை நீங்கள் படிக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் அந்த ஸ்நாக் நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணிடுச்சு, வீட்டில் என்ன இருக்கோ அதை போய் தொழுவோம், என்ன இருக்கோ அதை எடுத்து சாப்பிட்ருவோம், அப்படி வச்சுக்க கூடாது. நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், நம்ம ஸ்நாக்ஸ் டெய்லி காலைல நமக்கு ஒரு 11 o'clock ஒரு ஸ்நாக் வேணும், 4 o'clock ஒரு ஸ்நாக் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வீக்கெண்ட் பர்ச்சேஸ் போகும்பொழுது உங்களுக்கு நீங்கள் உங்கள் பிரச்சனையை குணப்படுத்திக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்பொழுது நினைக்கும் பொழுது அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போவீங்க. அந்த குறிப்பிட்ட பேக் நம்ம என்ன வாங்கி வச்சுருக்கோமோ நம்ம அந்த PCOSக்கும் மருந்தாகும் நினச்சி தான் அதை சாப்பிடணும். அந்த மாதிரியான ஸ்நாக்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும். எதை வேணாலும் சாப்பிட்றலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ அப்படியான ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நார்மலாக நம்ம எள்ளுருண்டை. எள்ளு அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஸ்நாக்ஸ். ஏன்னா அதில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது, அதே சமயம் அதில் வந்து நல்ல கொழுப்பு இருக்குது. ஸோ உங்கள் பீரியட்ஸையும் ரெகுலேட் பண்ணும்,
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான சத்தை ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும், கால்சியம் சத்து கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எள்ளை எப்படி எடுத்துக்கலாம்னா 4 பங்கு எள்ளுக்கு 1 பங்கு கருப்பட்டி போட்டு நல்லா இடித்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு 11 o'clock ஒன்று, ஈவினிங் 4 o'clock போல் அப்படி எடுத்துக்கலாம். இதை வந்து டெய்லி சாப்பிடக்கூடாது. வாரம் ஒரு நாள் ஸ்நாக்குக்கு இந்த எள்ளு இடியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். குறிப்பாக வந்து பீரியட்ஸ் ஆகி ஒரு ஃபஸ்ட்டு 15 daysக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் இந்த உருண்டையை நீங்கள் பயன்படுத்தலாம். அது வந்து பிசிஓஎஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாசிப்பயிறு உருண்டை. இதை வந்து நீங்கள் அப்பப்போ தான் செஞ்சுக்கணும். எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிப்பயிரை வந்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு பனங்கருப்பட்டி கொஞ்சம் லைட்டாக பாகு மாதிரி காய்ச்சிட்டு இந்த அரைச்சி வச்ச பாசிப்பயிரை உள்ளே போட்டு எடுத்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு அல்வா கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கருமுட்டை வளர்ச்சியும் சீர்படுத்தக்கூடியதாக இருக்குது, பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். இது வாரம் 1 நாள் 2 நாள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி கொண்டைக்கடலையும் நம்ம செய்ய முடியும். கொண்டைக்கடலையை இரவே ஊற வச்சு காலையில் வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கருப்பட்டை சேர்த்து ஒரு பதார்த்தமாக பண்ணி நம்ம ஒரு 11 o'clock போல் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அப்பப்போ பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 11 o'clock ஒரு கொஞ்சம் ஃபில்லிங்காக சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிகப்பு அவல் கிடைக்குது கடைகளில். அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா தண்ணியை வடித்து எடுத்துட்டு கூட வந்து கொஞ்சம் கேரட் பீட்ரூட் திருவிட்டு ஒரு ஊற வச்ச வேர்க்கடலையோ இல்லை வேக வச்ச வேர்க்கடலையோ அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து 4 o'clock போல் 6 o'clock போல் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், 11 o'clock போலையும் சாப்பிட்லாம். இந்த ஸ்நாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேரட் பீட்ரூட் இருக்கிறது சத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிகப்பவல் அப்படிங்கும் பொழுது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உடையதாக இருக்கும். வேர்க்கடலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டிசால் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுக்கு பிசிஓஎஸும் கண்ட்ரோல் ஆகும், ஒரு ஸ்நாக் சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும். அதே மாதிரி இப்போது ஈவினிங் ஒரு 5 o'clock போல் ஒரு ஸ்நாக் எடுக்கிறோம். அந்த ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டின்னராகவும் மாறுற மாதிரி இருந்தாலும் நல்லது தான். ஏன்னா நம்ம ஏர்லி டின்னர் அப்படிங்கிறது பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறோம். ஸோ என்ன பண்ணலான்னா சிகப்பு சோளம் வந்து கடைகளில் கிடைக்குது. ஸோ அதை வாங்கி ஊற வச்சு மாவு மாதிரி ஆட்டிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணியாரம் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் அந்த பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பெரிய நெல்லிக்காய் கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பச்சை மிளகாய் வச்சு ஒரு துவையல் மாதிரி அரைச்சிட்டு அந்த துவையல் ஒரு 2 ஸ்பூன் அளவு வச்சு ஒரு 4 சோள பணியாரம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும், பீரியட்ஸையும் ரெகுலர் பண்ணும், முடி அடிக்கடி கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தீர்வாக இருக்கும், உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே கருப்பு கவுனி அவல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. அதை லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் அது பஃபியாக ஆன பிறகு அது கூட கொஞ்சமாக கருப்பட்டி பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். ஏன்னா ஹாஸ்டலில் இருக்க குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா பிசிஓஎஸில் சஃபர் ஆகுறவங்களுக்கு ஸ்நாக்கே இல்லை டாக்டர் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கருப்பட்டி பாகு மாதிரி காய்ச்சிட்டு இந்த அவல் நான் இப்போ சொன்ன பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு கிளறி நம்ம ஒரு உருண்டை மாதிரி பண்ணி கொடுத்துட்டு டெய்லி ஈவினிங் ஒரு 4 o'clock ஒரு உருண்டை சாப்பிட்டுக்கோமா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கு தேவையான சத்து பொருட்கள் கிடச்சி நீர்க்கட்டி சரியாகிறதுக்கும் வாய்ப்புடையதாக இருக்கும். ஸோ பிசிஓஎஸில் ஸ்நாக் சிற்றுண்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக சாப்பிடலாம், ஆனால் அது ஹெல்தியான ஸ்நாக்காக இருக்கணும். ஆயில் ஃபுட்டோ மைதாவோ ஜங்க் ஃபுட்டாவோ இருந்துடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.